Hi friends, welcome to chandra'skitchen. இன்னைக்கு நம்ம தக்காளி தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வந்து ஒரு கடாயில ஒரு 5 ல இருந்து 6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். நம்ம குழம்பு அதுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி தக்காளி தொக்குக்குலாம் எண்ணெய் கொஞ்சம் கூட விட்டா தான் நல்லா இருக்கும். அதனால நான் வந்து ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, நம்ம கொஞ்சம் போல கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு உளுந்து பொரிஞ்சிடுச்சு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூட நான் வந்து ஒரு பச்சை மிளகாவை நசுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடுறேன். வெங்காயம் வந்து நான் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு 6 தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி தொக்குக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து தொக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா இதை வதக்கிடலாம். நம்ம உப்பு மஞ்சள் தூள் சேர்க்குறதுனால தக்காளி சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வதங்கிடும். நம்ம ட்ராவல் ஏதாவது பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த தக்காளி தொக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 3 டேஸ் வரைக்குமே நல்லாயிருக்கும். இந்த தக்காளி தொக்கு ஒரு 10 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா வீணாகாமல் இருக்கும். நம்ம தக்காளி தொக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, அதுக்கப்புறம் இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். தக்காளி வந்து கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ நம்ம தக்காளி வெங்காயம்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டுருக்கு. இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு இதை வதக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளியிலேருந்து நல்ல எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. இப்போ நம்ம மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. கொஞ்சம் போல் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துடலாம். இப்போ இது நல்லா கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் இதை நம்ம வச்சுருக்கலாம். நம்ம தக்காளி தொக்குலேருந்து எண்ணெய்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வச்சுருந்தோம்னா இதிலேருந்து நிறைய எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், இந்த சைட்லலாம் எண்ணெய், இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா தான் அது வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் நான் டேஸ்ட்டுக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்க்குறேன். இது வந்து உங்களுக்கு டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. இப்போ நம்ம கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விடலாம். இப்போ நம்மளுடைய சுவையான தக்காளி தொக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் இந்த தக்காளி தொக்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.